ட்ரைலாஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கதைக்கரு வச்சு 3 பேர். இப்போ சோகமா இருந்தா, அந்த சோகத்த வச்சே 3 பேர் 3 சொல்றது எடுத்துக்கிட்டோம்னா, அது ட்ரைலாஜி. அப்படி நான் எடுத்துக்கிற இன்னைக்கு ட்ரைலாஜி, பேராசை பெருநஷ்டங்கிற ட்ரைலாஜி. அத பத்தின ஒரு 3 கதைகள உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல் கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பொன்முட்டையிடுற வாத்த பிடுங்கி பார்த்த மாரி. அது ஃபர்ஸ்ட் ட்ரைலாஜி. அடுத்து இந்தியில ஒரு கதை, மன்கி லால்னு ஒரு கதை. ஒரு ஒரு பால் போடுறவங்க என்ன பண்ணாலாம், ஒரு திண்ணையில உட்காந்து இப்படியே படுத்து தூங்கினாலாம். அப்போ அவளுக்கு ஒரு கனவு வந்துதான், இந்த மாதிரி நம்ம தினமுமே நிறைய இது பண்ணால் நிறைய பால் கறந்தால் நல்ல பணக்காரங்களாகலான்னு. இது வரைக்கும் கனவு கரெக்டு. ஆனால் அந்த பணக்காரங்கள் ஆன உடனே நம்ம வேலையாட்களெல்லாம் எட்டி உதைச்சாலாம் அவள் காலுக்கு அடியில் இருந்த பாத்திரங்கள்லாம் உருண்டோடையதான். அப்போ என்னது, அன்னித்த பொழப்பு அவளுக்கு போச்சுங்கிறத இந்த கதைக்கு பேராசை பெருநஷ்டம் உணர்த்து. அடுத்த ட்ரைலாஜி டைமண்ட் நெக்லஸ்ன்னு இங்கிலீஷ் கதை. சூப்பரான ஸ்டோரி அது. அவன் இருப்பா அந்த மெட்லிடா வந்து ரொம்ப இது பண்ணி பேராசையாக இருப்பாள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னு நினச்சி ஒருத்தர் டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு போவாள். ஆனால் அந்த டைமண்ட் நெக்லஸ் தொலைஞ்சு போயிடும். அப்புறமா அதை வந்து அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன்பட்டு கொடுத்துருவாள். அந்த கடனை அடைக்க இவள் வந்து ரொம்ப வேலை செஞ்சு, முன்னாடி ரொம்ப இதாக இருந்தவோ இப்போ ரொம்ப இதானா ஆடம்பரமாக இருந்தவள் இப்போ வந்து ரொம்ப வேலை செஞ்சு தன் உடலை வருத்தி கொண்டு அந்த கடனை அடைக்கணுமேனு கவலைப்படுவாள். அப்போது அந்த டைமண்ட் நெக்லஸை தொலைச்சா பாருங்கள், யாரோடதையோ தொலைச்சால அவளை பார்க்க நேரிடும். அப்போ அவள் சொல்லுவா, இது டைமண்ட் நெக்லஸ் இல்லை, இமிட்டேஷன். அப்போ அந்த இமிட்டேஷனை இவள் டைமண்ட் நெக்லஸ்ன்னு நினச்சது இவளுடைய பேராசையினால் உள்ள விலை. இப்படி பல ட்ரைலாஜிகள் உண்டு. ஈவன் பாரதி பாஸ்கர் கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பொறாமை மனித குலத்தின் ஆகச்சிறந்த குணம். அப்போ இந்த பேராசை பெருநஷ்டங்கிறது இதுதான். இந்த மாதிரி ஏதாவது ட்ரைலாஜி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூவர்ஸ் ஏற்றி விடுங்க. நல்லது தான் சொல்லுவேன், நல்லது தான் செய்வேன். அது உங்களுக்கு நான் கொடுக்குற ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நீங்களும் எனக்கானத லைக்கை, ஷேரை, சப்ஸ்கிரைப்பை, கமெண்ட்டை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாள். ஜெயஹிந்த். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.